Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் இனிமேல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோடய பூஜை ரூம் ஷெல்ஃபை வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன், எப்படி வந்து க்ளீன் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன ஸ்மால் டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய பூஜை ரூம் செல்ஃப் பார்த்தீங்கன்னா 2 ஷெல்ஃப் போட்டிருப்பேங்க. ரெண்டுலேயுமே வந்து சிங்கிள் டோர் வந்து அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும். உள்ளே பாருங்கள், என்னோடய பூஜை ரூம் ஷெல்ஃப் வந்து எவ்வளோ அழுக்கா எண்ணெய்லாம் கொட்டி எப்படி இருக்குதுன்னு. கீழேயும் பாருங்கள், எண்ணெய் பிசுக்காக இருக்கும் பாருங்கள் அந்த உட்டுலலாம். இப்போ நம்ம கோயிலுக்கு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து விபூதி குங்குமம்லாம் கொடுப்பாங்க. அந்த இதெல்லாம் நான் இங்கே தாங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 கவரில் ஸ்டோர் பண்ணி எனக்கு ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. அதெல்லாம் தான் இன்றைக்கி நான் எடுத்து பிரித்து க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷெல்ஃபில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருந்ததோ அதை ஃபுல்லாக தூக்கி கீழே வச்சுருக்கேங்க. என்னோடய ஷெல்ஃபில் நான் ஆல்ரெடி போட்டிருந்த பழைய பேப்பர்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் இருக்கக்கூடிய டஸ்டெல்லாம் நார்மல் கிளாத் வச்சு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இந்த லிக்யூடு வந்து நான் ஏற்கனவே ஒரு 2-3 வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருக்கேன். அதோட லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த லிக்யூடை தான் ஃபஸ்ட்டு நான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுருங்க. நல்லா அது ஊறினதுக்கப்புறம் செவத்தில் வந்து நார்மல் கிளாத் வச்சு தொடச்சோம் அப்படின்னாலே டஸ்டெல்லாம் சூப்பராக வந்துருச்சுங்க. நான் ஸ்க்ரப்பர் வச்சு இந்த ஷெல்ஃபுக்கு வந்து நான் தேய்க்கவே இல்லை. நார்மலாக ஒரு கிளாத் வச்சு தொடச்சேன், எல்லாமே வந்துருச்சு. என்னோடய செகண்ட் ஷெல்ஃபு தான் வந்து கொஞ்சம் ரொம்ப அழுக்காக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த இதில் தான் வந்து சூடம் அந்த இதெல்லாம் வைக்கிறனால அதோட புகை ஃபுல்லாக போய் அடியில் ஃபுல்லாக எனக்கு டெபாசிட் ஆயிரும். அந்த கீழே இருக்க உட்லையுமே பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அவ்வளோ அழுக்கு இருந்தது. கபோர்டில் போட்டிருக்க டோரோட 2 சைடுமே அந்த லிக்யூடு வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கேன். உள்ளே பார்த்தீங்கன்னாவே தெரியும் அவ்வளோ அழுக்கு இருக்குது. இது வந்து செகண்ட் ஷெல்ஃப் தாங்க. இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர் வச்சு தாங்க நல்லா தொடச்சி எடுத்தேன். ஆனால் அவ்வளோ அழுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துருச்சு. இதே மாதிரி தான் ஃபைனல் கீழே இருக்கக்கூடிய கபோர்டுலையும் இந்த மாதிரி தாங்க பண்ணியிருக்கேன். லிக்விட் ஸ்ப்ரே பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஃபைனலாக ஒரு வெட் கிளாத் போட்டு தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா பார்க்கவே சூப்பராக இருந்ததுங்க. டோருக்கு வெளியில் எனக்கு வந்து அந்த மணி மாதிரி தொங்க விட்டுருப்பேன். அதுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் நான் வந்து ஜஸ்ட்டு உள்ளே வச்சோடனே அது எல்லாமே வந்துருச்சு. ஸ்ப்ரே பண்ணி விட்டோடனே அது ஊறி இருந்தனால சீக்கிரமே வந்துருச்சு. இன்னெல்லாம் ட்ரை கிளாத் போட்டு இந்த மாதிரி தொடச்சோம் அப்படின்னா ரொம்ப பளிச்சுன்னு ஆயிடுச்சு. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கேவும். இதே மாதிரி கீழே இருக்கிற டோர்லையும் லிக்யூட் ஸ்ப்ரேயை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர் போட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டேங்க. அழுக்கெல்லாம் வந்துருச்சு. ஃபைனலாக ஒரு ட்ரை கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டோம் அப்படின்னா பார்க்கவே நல்லா சூப்பராக இருந்ததுங்க. ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய கபோர்ட் நான் தொடச்சிட்ருக்கேன் இல்லையா, இதில் வந்து பாப்பாவோட திங்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். மேலே இருக்கக்கூடிய அந்த 2 ஷெல்ஃப் மட்டும்தான் நான் வந்து பூஜை ரூமாக வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன்.
லெஃப்ட் சைடு உள்ள டோரை வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணிட்டேன். ரைட் சைடு உள்ள டோரை தான் நான் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். போல் தான் ஃபஸ்ட்டு லிக்விடை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சி விட்டுட்டு ஃபைனலாக ஒரு ட்ரை கிளாத் போட்டு துடைச்சோம் அப்படின்னா பார்க்கவே ரொம்ப பளிச்சுன்னு சூப்பராக இருக்குங்க. இந்த மெத்தடில் தான் நான் எல்லாமே க்ளீன் பண்ணேன். கபோர்ட்ஸ் ஃபுல்லாக இருக்கக்கூடிய சாமி ஃபோட்டோ எல்லாமேவும் டஸ்ட்டு படிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதே லிக்யூடை தான் நான் வந்து வாட்டரில் டைலூட் பண்ணிவிட்டு அந்த ஒரு கார்னரில் மட்டும் துணியை வந்து டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா விரலில் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா சூப்பராக வந்துருச்சு. இதே மெத்தடில் தான் நான் எல்லா ஃபோட்டோவையுமே க்ளீன் பண்ணேன். ஃபஸ்ட்டு என்னோடய செகண்ட் ஷெல்ஃபை தான் நான் இப்போ வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பிள்ளையார் சாமி சிலை வந்து என்னோடய ஃபேவரெட். என்னோடய மேரேஜுக்கு வந்து என் க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு வந்து ப்ரெசன்ட் பண்ணது. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குட்டி பிள்ளையார் சிலையும் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து ப்ரெசன்ட் பண்ணதான் என்னோடய மேரேஜுக்கு. ரெண்டுமே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். என்னோடய குத்து விளக்கை வந்து அடியில் ஒரு தட்டு வச்சு அது மேலே வச்சுருக்கேன். நமக்கு எதுவும் ஆயில் வந்து கொட்டுச்சு அப்படின்னாலும் கீழே நமக்கு வந்து ஆயில் பிசுக்கு ஏற்படாமல் அந்த தட்டிலையே இருக்கும். ஸோ நம்ம வந்து ஈஸியாக எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் அப்படி வச்சுருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு ஷெல்ஃபை அதே மாதிரி தான் பேப்பர் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். என்னோடய குலதெய்வம் பார்த்தீங்க அப்படின்னா மூங்கிலணை காமாட்சி அம்மன். ஸோ அதனால் அந்த ஃபோட்டோவை தான் நான் எப்பவுமே சென்டரில் இருக்கிற மாதிரி வச்சுப்பேன். அதை ஒட்டி பார்த்திங்கன்னா மீனாட்சி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி ஃபோட்டோஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி குட்டி குட்டி லேமினேட் பண்ண அந்த ஃபோட்டோஸையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைடில் இருக்கிற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி மேலே பார்த்திங்கன்னா காமாட்சி விளக்கும் ஒரு மண் விளக்கும் வச்சுருப்பேன். சைடில் பார்த்திங்கன்னா சாமியோட ஸ்லோகம் சொல்கிற அந்த லேமினேட் பண்ணது. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே அப்படியே பார்த்திங்கன்னா சாய்பாபாவோட சாய் சத்சரிதம் புக்கு இருக்கும். மேலே வந்து கந்தசஷ்டி கவசம் புக்கு வச்சுருப்பேங்க. அந்த இதுக்கு அப்படியே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா மஞ்சள் கயிறு இதெல்லாம் வந்து ஒரு கவரில் வந்து வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருப்பேன். அந்த கூடை வந்து நான் எப்போயுமே கோயிலுக்கு கொண்டுட்டு போகிறதுனால அந்த இடத்துலையே வச்சுக்கிருவேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஷெல்ஃப்லேயேவும் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா குட்டி குட்டி குங்குமச்சிமில் வந்து வச்சுருப்பேன். அந்த குங்குமச்சிமில் ஒவ்வொன்றிலையும் விபூதி, குங்குமம், மஞ்சள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். பக்கத்துலேயே சூடத்தட்டு வச்சுக்கிருவேன். செகண்ட் ஷெல்ஃபில் லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா கப் சாம்பிராணியும் நெய் டப்பாவும் வச்சுருப்பேன். ரைட் சைட் பார்த்திங்கன்னா சூடோ எண்ணெய் டப்பா இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். எப்பயுமே சூடோ ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய டப்பாவில் வந்து ஒரு வெள்ளை துணியில் வந்து ஒரு 5 மிளகு போட்டுட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்டு சுற்றிட்டு சூட டப்பாக்குள்ளே வந்து வச்சோம் அப்படின்னா சூடை வந்து காற்று குடிக்காமல் நமக்கு அப்படியே இருக்கும். நம்ம என்ன சைஸில் போட்டோமோ அதே சைஸ்லையே நமக்கு சூடை வந்து இருக்கும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் என்னோடய பூஜா செல்ஃபை வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.